அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சாயங்காலம் ஒரு 5 மணி ஆயிடுச்சு. எங்களுடைய மாணவர் வாசிப்பு மன்ற மாணவர்கள்லாம் நேரம் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிறையா நூலர்களை பார்க்குறேன். இருந்தாலும் சில மாணவர்கள் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ எனக்கு ஒரு சின்ன குழப்பம். இப்போ எங்களுடைய மாணவர்களுக்கு பேசுகிறதா, இங்கே இருக்க நூலகர்களுக்கு பேசுகிறதா, இல்லை அபூர்வமாக இருக்கக்கூடிய சில எழுத்தாளர்களுக்காக இங்கு பேசுவதா என்று ஒரு சின்ன குழப்பம். சரி, யாருக்கு எதை கேட்க முடிகிறதோ அவர்கள் அதை கேட்கட்டும் என்று நினைத்து கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இந்த சென்னை இலக்கிய திருவிழாவில் இன்று எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது நவீன தமிழ் இலக்கியத்தில் நவீன தமிழ் இலக்கியம் வரையும் சென்னை சித்திரங்கள். கேட்குறதுக்கு ரொம்ப பெரிய தலைப்பு மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, சென்னை எப்படி நம்முடைய சிறுகதைகளில், கவிதைகளில், நாவல்களில் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சின்ன ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம். இது ஒரு டேட்டா கிடையாது, இது ஒரு பெரிய பட்டியல் கிடையாது. ஏன்னா அப்படி பேச ஆரம்பித்தோடனே நாங்கள் எழுதலையா நீங்கள் எழுதலையாங்கிற பிரச்சனையெல்லாம் வரும். ஆனால் ஏன் இப்படி ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு பேச வேண்டும்? சென்னையில் நடக்கக்கூடிய இந்த இலக்கிய திருவிழாங்கிறதுக்காக இல்லை. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், சென்னைக்கு இங்கு குடியேறி வந்தவர்கள் இருக்கிறீர்கள். இந்த நகரம் யாருடையது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். சென்னை யாருடைய நகரம்? ஆனால் நம்ம எல்லாரும் அப்படி நினைக்கிறது இல்லைல்ல. சென்னை எங்களுடையது என்று வெவ்வேறு, அதாவது சென்னையில் நீண்ட காலமாக வாழ்கிறவர்கள் சென்னை எங்களுடைய நகரம்னு நினைப்பாங்க. இந்த ஊருக்கு ஒரு 10 நாள் ஆனவங்க கூட சென்னை எங்களுடைய நகரம்னு நினைப்பாங்க. நான் அதை கேட்கல. சென்னை என்பது ஒரு ஊரா, பல ஊரா, பல்வேறு பண்பாட்டு தலங்களை கொண்ட வெவ்வேறு நகரங்களினுடைய தொகுப்பா, அல்லது ஒரே ஒரு நகரமா? அப்போ சென்னை இலக்கியம்னு ஒன்று இருக்க முடியுமா? சென்னை இலக்கியம்னு ஒன்று இருந்தால் அது என்ன? இப்போ கொங்கு இலக்கியம் என்று ஒன்று சொல்கிறார்கள், கரிசல் இலக்கியம் என்று ஒன்று சொல்கிறார்கள். அப்படி சென்னை இலக்கியம் என்ற ஒன்றை சொல்ல முடியுமா? அப்படி இருக்கிறதா? நான் சொல்வது அந்த யூனிக்னஸ். சென்னையினுடைய இந்த கதை சென்னையில் தான் நடக்க முடியும், இது சென்னையினுடைய வாழ்க்கை என்று மொத்தமாக குறிப்பிடக்கூடிய ஒன்று சென்னைக்கு இருக்கிறதா? இருக்கிறது, இல்லாமலும் இருக்கிறது. இதைத்தான் ஒரு அடிப்படையாக கொண்டு நான் சில எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முரண்பாடுகள் இருக்கலாம், இருக்க வேண்டும். நண்பர்களே, சென்னையை பற்றி ஆரம்ப காலத்தில் எழுதிய எழுத்தாளர்கள் அவர்களெல்லாம் அவர்களுடைய குரலில் இருந்த ஒரு டோன் சென்னையை பற்றி, நான் பெரும்பாலும் சென்னையில் எழுதப்படுகிற கதை கவிதைகளை எல்லாம் அதை ஒரு புலம்பெயர் இலக்கியம் என்று தான் குறிப்பிடுவேன். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானோர் வெவ்வேறு கிராமங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் இங்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள். யாரோ இங்கிருந்து வெளிநாட்டிற்கு போனவர்கள் தான் புலம்பெயர் இலக்கியம் அல்ல. மாறாக சென்னையை நோக்கி புலம்பெயர்ந்து இந்த வாழ்க்கை முறையோடு கரைய முடிந்தவர்கள், கரைய முடியாதவர்கள், ஒன்றுபட்டு நின்றவர்கள், விலகி நிற்பவர்கள், ஒரு அந்நியப்பட்டு நிற்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் தான் சென்னையை பற்றி எழுதினார்கள். அவர்கள் சென்னையை பற்றியும் எழுதினார்கள், சென்னையை பற்றிய புகார்களையும் எழுதினார்கள். சென்னையை விட்டு திரும்பி போக முடியாதா என தாங்கள் விட்டு வந்த ஊர்களையும் கிராமங்களையும் நினைத்து நினைத்து ஏங்கியும் எழுதினார்கள். இங்கே புதுமை பித்தனுடைய பொன்னகரம் கதை என்பது சென்னையை பற்றிய நவீன இலக்கியத்தின் ஆரம்ப கால சித்திரம் ஒன்றை வழங்குகிறது. அந்த பொன்னகரம், புதுமை பித்தனுடைய பொன்னகரம் கதை யாராவது படித்திருக்கிறீர்களா? படிச்சிருக்கீங்களா? அந்த கதையினுடைய கடைசி வரி என்ன? இதுதானையா பொன்னகரம் என்று அந்த பெண் நோக்கி சொல்லக்கூடிய ஒன்று. அதாவது இந்த நகரத்தில் மனிதர்கள் வீழ்ச்சி அடைவார்கள், மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்கிற ஒரு உணர்வை அந்த கதை நமக்கு ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் எழுதிய கதை கவிதைகளில் சென்னையின் மீதான ஒரு புகார். உதாரணமாக, சென்னை மக்கள் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர், பக்கத்து வீட்டுக்காரரோட ஆத்மானாமியுடைய ஒரு கவிதை கூட இருக்கிறது. அதாவது இந்த நூற்றாண்டில் பல வளர்ச்சிகள் நடந்துவிட்டன, மாற்றங்கள் நடந்துவிட்டன,
ஆனால் இருந்தும் என்னுடைய அண்டை வீட்டானுடன் ஒரு நாள் கூட நான் பேசியதில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய கவிதைகள் இருக்கின்றன. அப்படித்தானே அது? சென்னை வாசிகள் சுயநலமானவர்கள், மற்றவர்களை ஏமாற்றக்கூடியவர்கள், ஒருவருக்கொருவர் ஒற்றுறவு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், இதை இலக்கியத்தில் தொடர்ந்து எழுதி கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒரு பகுதி. நான் வேறு பகுதிகளை பற்றி பேச வருகிறேன். ஆனால் அப்படி என்றால் இதனுடைய எதிர்மறை என்பது என்ன? சென்னை என்பது ஒரு அந்நியமான நகரம். யாரும் யார் மீதும் அக்கறை கட்ட மாட்டார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேச மாட்டார்கள். இங்கு நிறைய மனிதர்கள் பொருளாதார ரீதியாகவோ அல்லது வேறு வகைகளிலோ மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார்கள், முகமற்று போவார்கள். இப்படியெல்லாம் ஒரு சித்திரம் பலராலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் சீமணி போன்றவர்கள் எல்லாம் கூட சென்னை நகரத்தை பற்றி எழுதுகிற போது இங்கு இருக்கக்கூடிய ஒரு பாலியல் சார்ந்த பிறழ்வுகளைத்தான் அவர்கள் முக்கியமாக அதை ஒரு புகாராக மாற்றி அவருடைய கவிதைகளில் எழுதினார்கள். ஆனால் இதிலிருந்து மாறுபட்ட ஒரு குரல் கேட்டது முதலாக. அந்த குரல் யாருடையது என்பதற்கு முன்பு நான் சொல்ல வந்த விஷயத்தை ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்லிவிட்டு அந்த விஷயத்திற்கு போகிறேன். சென்னையை பற்றிய புகார்களை சொன்னவர்கள் பெரும்பாலும் சென்னைக்கு வெளியே இருந்து வந்த அவுட்சைடர்ஸ் மனநிலையிலிருந்து, வெளியால் மனநிலையிலிருந்து இந்த நகரத்தினுடைய அந்த கெமிஸ்ட்ரியை புரிந்து கொள்ள முடியாமல் இங்கு அதை பற்றிய புகார்களை எழுப்பினார்கள். ஆனால் அப்படி என்றால் கிராமங்கள் எல்லாம் அன்புமயமாக இருந்தனவா? ஒருவருக்கொருவர் ரொம்ப சக வாழ்க்கை கொண்டிருந்தவர்களாக, ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருந்ததா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்கிற போது இருந்தது. எப்படி இருந்தது என்றால், ஒரு ஜாதிக்குள்ளாக இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். அந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் அந்த ஜாதியைச் சேர்ந்தவர்களை அனுசரிப்பார்கள், அல்லது அந்த குடும்ப உறவுகளைச் சேர்ந்தவர்கள் அந்த குடும்ப உறவைச் சேர்ந்தவர்களை அனுசரிப்பார்கள். எந்த ஊரிலாவது ஒரு ஜாதிக்காரர்கள் இன்னொரு ஜாதிக்காரர்களை இதேபூர்வமாக நடத்தியிருக்கிறார்களா? தன்னை விட சாதியில் ஒடுக்கப்பட்டவர்கள் நடத்தியிருக்கிறார்களா? பெண்களை அவர்கள் சமமாக நடத்தியிருக்கிறார்களா? நான் கிராமப்புற வாழ்க்கையை பற்றி கேட்கிறேன். ஆனால் கிராமப்புற வாழ்க்கையை பற்றிய ஒரு ரொமான்டிசைசேஷன் தொடர்ந்து நம்முடைய நவீன இலக்கியத்தின் ஊடாக இருந்து கொண்டு வந்திருக்கிறது. இங்கு வந்த பல புலம்பெயர்ந்து வந்த எழுத்தாளர்கள் இந்த சென்னை நகரத்தினுடைய நவீனத்துவத்தோடு ஒன்றிணைய முடியாமல் இந்த புகார்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த புகார்களை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், கவிஞர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு சென்னை தான் மிகவும் சௌகரியமான நகரமாக இருக்கிறது. அதுதான் எனக்கு மிகவும் உற்சாகமான நகரமாக இருக்கிறது. அதுதான் எனக்கு மிகவும் கலர்ஃபுல்லான ஒரு நகரமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட சென்னை தான் எனக்கு ஒரு விடுதலை உணர்வை கொடுக்கிறது, நம்முடைய கிராமங்கள் அல்ல. நம்முடைய கிராமத்தை பற்றி சொல்லப்படுகிற ரொமான்டிசேஷன் எல்லாமே ஒரு விதத்தில் நம்முடைய பழமைவாத சிந்தனைகளோடு அதற்கு ஒரு தொடர்பு இருக்குது. இந்த நகரத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதா? இருக்கிறது. மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்களா? கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் யாரும் பேசிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் சைலன்ஸாக இருங்க ப்ளீஸ். சைலண்ட் ப்ளீஸ். கொஞ்சம் சைலண்டாக இருங்க. நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படி பார்க்கிற போது இந்த வாழ்க்கையை அசலாக நேருக்கு நேர் தமிழில் ஒரு எழுத்தாளர் எழுதினார். கம்ப்ளைண்ட் கிடையாது, புகார் கிடையாது. சென்னை எப்படி இருக்கிறது, இந்த நகரத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இதை முதலாக தமிழில் ஜெயகாந்தன் தான் எழுதினார். ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களை படிக்கிற போது சென்னையை பற்றி உருவாகக்கூடிய அந்த சித்திரம் என்பது மிக ஆழமான, மனதை உழுக்கக்கூடிய ஒரு சித்திரம். ஒவ்வொரு ஒருபிடி சோறு என்ற ஒரு கதையை நீங்கள் படித்து பாருங்கள். இன்னும் பல கதைகள், அவருடைய நாவல்கள். ஒருபுறம் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மனிதர்களை பற்றி எழுதுகிறார். ரொம்ப ஒரு ரிக்ஷா தொழிலாளிகள், மூட்டை தூக்குபவர்கள், அடிமட்டத்தில் வாழக்கூடியவர்கள், அவர்களுடைய மனித உணர்வுகள், அவர்கள் காயப்படுகிற உணர்வுகள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவர் எழுதுகிறார். இன்னொரு புறம் உயர் சாதி வாழ்க்கையினுடைய, அதாவது மேட்டுக்குடி மக்களுடைய, உயர் சாதியினுடைய அல்லது மத்தியதர வர்க்கத்தினுடைய பாடுகளையும் அல்லல்களையும் எழுதுகிறார். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ஜெயகாந்தன் தான் இப்படி தன்னை கடந்து, தன்னுடைய வாழ்நிலையை கடந்து முழுமையாக, என்னுடைய பார்வையில் சென்னை எப்படி இருக்கிறது என்பதல்ல, சென்னை தன்னளவில் எப்படி இருக்கிறது என்பதை ஜெயகாந்தன் முதலில் எழுதுகிறார். அது ஒரு மிகப்பெரிய திறப்பு. இன்றைக்கு வரைக்கும் சென்னையை முதல் முழுமையாக உயிரோட்டத்துடன் அவர்தான் கொண்டு வருகிறார். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், நான் சென்னையில் வாழ்வதனாலேயே எனக்கு சென்னையை பற்றி தெரியாது. இலக்கியங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி என்றால், ஒருவருக்கு மதுரையை வாழ்வதனாலேயே அவர் மதுரையை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது.
ஜி நாகராஜனுடைய கதைகளை படிக்கிற போது தான் மதுரை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. மதுரையினுடைய ஒரு சிறு பகுதி, தங்களுக்கு விதிக்கப்பட்ட கலாச்சார எல்லைகள், அதற்குள் தான் எல்லோருமே எல்லா ஊரிலும் வாழ்கிறார்கள். ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஆளு கூட தன்னுடைய ஜாதிக்காரங்க, அந்த குடும்ப உறவுகள், அது சார்ந்த பண்பாட்டை தவிர அங்கே இருக்கக்கூடிய சக பண்பாட்டை தெரியாது. ஆனால் இலக்கியம், நீ வாழுகிற ஊரில் உன்னை தவிரவும் நிறைய பேர் இருக்கிறார்கள், உன்னுடைய குடும்பத்தை தவிரவும் நிறைய பேர் இருக்கிறார்கள், உனக்கு தெரியாத பல ஊர்கள், பல பண்பாடுகள் உனக்கு மிக அருகிலேயே இருக்கின்றன. இன்னைக்கு ஏன் சென்னை இலக்கியத்தை பற்றி பேசுகிறோம் என்றால், இலக்கியத்தின் வழியாகத்தான் நீங்கள் சென்னையை பார்க்க முடியும். ஒரு கார் எடுத்துகிட்டு சென்னை முழுக்க சுற்றினா, ஒரு பைக் எடுத்துகிட்டு சென்னை முழுக்க சுற்றினா நீங்கள் சென்னையை பார்க்கவே முடியாது. இலக்கியம் தான் சென்னையை உங்களுக்கு திறந்து காட்டுகிறது. அங்குதான் வாழுகிற மனிதர்களுடைய உங்களுக்கு திறந்து காட்டுகிறது. ஜெயகாந்தனை படிக்கிற போது நான் ஒரு சென்னையை பார்க்கிறேன். அது நிறைய பகுதி நான் பார்த்திராத பகுதி. சென்னைக்கு பல பண்பாடுகள் இருக்கின்றன, பல்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய போராட்டங்கள். இதற்கு பின்பு பல எழுத்தாளர்கள், கு. அழகிரிசாமியினுடைய கதைகளை எடுத்துக்கொண்டால், சென்னையினுடைய கீழ் மத்தியதர மக்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பற்றி மிக அற்புதமான சித்திரங்களை கு. அழகிரிசாமி உருவாக்குகிறார். அவர் கோயில்பட்டியை பற்றியும் எழுதியிருக்கிறார். புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் சில கதைகள் எழுதியிருக்கிறார். ஆனால் சென்னை வாழ்க்கையை பற்றி அவர் எழுதிய கதைகள், இங்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி, மன அவஸ்தைகள், பொருளாதார கஷ்டங்கள், இதை பற்றி அற்புதமான கதைகளை கு. அழகிரிசாமி எழுதுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் படித்த மிக முக்கியமான கதைகளை எழுதியவர் கு. அழகிரிசாமி. இது ஒரு புறம் என்றால், இது நம்முடைய ஆரம்ப கால முயற்சிகள். அதற்கு பிறகு சுஜாதாவினுடைய பல கதைகள் உங்களுக்கு தெரியும். சுஜாதாவினுடைய நகரம் கதையை யாராவது படித்திருக்கிறீர்களா? நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு அரசு மருத்துவமனையில் தன்னுடைய உடல்நலம் இல்லாத மகளை வைத்துக்கொண்டு ஒரு தாய் படுகிற பாட்டை பற்றிய ஒரு அற்புதமான கதை. சுஜாதாவினுடைய ஒரு அடையாளம் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த நகரம் கதை என்பது. இந்த நகரத்தினுடைய ஒரு குறியீடாக ஒரு அரசு மருத்துவமனையினுடைய அவலத்தை, துயரத்தை வைத்துக்கொண்டு, எப்படி புதுமைப்பித்தன் இதுதான் பொன்னகரம் என்று சொன்னார் இல்லையா, அதே போல இதுதான் நகரம் என்று சுஜாதா காட்டுவார். அப்படி என்றால் இந்த நகரத்துடைய இருட்டு, வெளிச்சம், இது எல்லாவற்றையும் எழுத்தாளர்கள் தொடர்ந்து காட்டிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். ஆனால் இது எல்லாமே சென்னை பற்றிய எதிர்மறை சித்திரங்கள். ஒரு விதத்தில் இன்னும் சொல்லப்போனால், சுஜாதாவினுடைய பல கதைகளில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது குற்ற மனப்பான்மை கொண்டவர்களை பற்றி பல கதாபாத்திரங்களை சுஜாதா எழுதியிருக்கிறார். நாம் படிக்கிற போது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் சென்னையினுடைய மனித மனத்தை மிக விரிவாக தீண்டிய ஒரு எழுத்தாளர் என்று சொன்னால் அது அசோகமித்திரன். அசோகமித்திரனுடைய நாவல்கள், உதாரணமாக அவருடைய தண்ணீர் நாவல், நீங்கள் எல்லோருமே வாழ்வில் ஒரு முறை அல்ல பல முறை நீங்கள் சென்னை என்பதை அறிய வேண்டும் என்றால் அசோகமித்திரனுடைய தண்ணீர் நாவல் வழியாக அறிய வேண்டும். சென்னையினுடைய தண்ணீர் பஞ்சத்தை மையமாக வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவல் என்று அது சொல்லப்பட்டாலும் கூட, தண்ணீர் பஞ்சம் என்பது ஒரு குறியீடு தான். இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மனவறட்சி, முறிந்த தன்மை, இது எல்லாவற்றையும் மிக உக்கிரமாக முதலில் முன்வைத்த ஒரு நாவல். ஜெயகாந்தனுக்கு பிறகு மிக முழுமையாக முன்வைத்த நாவல் தண்ணீர். இன்னொன்று, தண்ணீர் நாவலை நான் 100 முறை படித்திருக்கிறேன். அதனுடைய ஸ்டைல், அதனுடைய கிராஃப்ட், ஒரு நாவலை எப்படி எழுத வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய இலக்கணமாக எழுதப்பட்ட நாவல் தண்ணீர் நாவல். தண்ணீரை படிக்கிற ஒவ்வொரு முறையும் ஒரு நாவலை எப்படி எழுத வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். நண்பர்களே, அசோகமித்திரனுடைய பல சிறுகதைகள், நான் ஊர் ஊராக பேசுகிற இலக்கிய கூட்டங்களில் எத்தனையோ முறை அசோகமித்திரனுடைய கதைகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த சென்னை நகரத்தை நான் புரிந்து கொள்வதற்கு, இந்த நகரத்தினுடைய பலவீனமான மனிதர்கள், வாழ்வதற்காக போராடுகிற மனிதர்கள், ஒரு விளிம்பு நிலையில் நின்று எப்படியாவது இந்த ஊரில் ஜெயிக்க முடியும் என்று, நீங்கள் இன்றைக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து, தமிழ்நாட்டின் உள்புறங்களிலிருந்தும், வட இந்தியாவிலிருந்தும் இன்றைக்கி போய் நீங்கள் இன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, மல்லிதூரில் பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான மனிதர்கள் ஏதேதோ கனவுகளை சுமந்து கொண்டு இந்த நகரத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் எல்லாம் என்னவாகிறார்கள்? இந்த மனிதர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்களா, தோல்வி அடைந்தார்களா? இங்கே இருக்கக்கூடிய பலரும் கூட அப்படி இங்கே வந்திருக்கக்கூடும். நானும் அப்படி இந்த ஊருக்கு வந்தவன் தான். ஏதாவது ஒன்று இந்த ஊரில் நமக்கு அற்புதம் நடக்கும் என்று நம்பிக்கொண்டு இங்கு வந்தவர்கள், இந்த நகரத்து வந்தவர்கள் திரும்பி போனவர்கள் வெகு வெகு குறைவு. இந்த நகரத்திற்கு ஒரு தன்மை உண்டு, இது யாரையுமே வெளியே அவ்வளவு சுலபமாக விடாது. நீங்கள் 100 முறை தோற்றால் கூட கொஞ்சம் உனக்கு ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கை இந்த நகரம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான இயல்பு இந்த நகரத்திற்கு உண்டு. ஏனென்றால்
இந்த நகரத்திற்கு உள்ளே வருவதற்கு 1000 வாசல்கள் இருக்கின்றன, வெளியே போவதற்கு சில வாசல்கள் தான் இருக்கின்றன. அப்படி போனால் கூட இங்கிருந்து ஒரு வெளிநாட்டிற்கோ அல்லது வேறு இடங்களுக்கு போக விரும்புவர்களே தவிர யாரும் சொந்த ஊருக்கு திரும்பி போக விரும்ப மாட்டார்கள். இந்த நகரத்தினுடைய ஒரு பெரிய இயல்பு அது. அப்படி பார்க்கிற போது இந்த நகரத்திற்கு வந்த மனிதர்கள், இங்கு வாழ்கிற மனிதர்கள், இவர்கள் எத்தனை போராட்டங்களுக்கு இடையிலும் வாழ்வின் மீதான அந்த இடையறாத போராட்டத்தை, அவருடைய தண்ணீர், கரைந்த நிழல்கள் போன்ற நாவல்கள், அவருடைய பல சிறுகதைகள், குறுநாவல்கள், இன்றுன்னு ஒரு கதையில் ஒரு நாவல் எழுதியிருப்பார், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாவல். இந்த நகரத்தை பற்றிய ஒரு அற்புதமான, எனக்கு இங்கே நேரம் குறைவாக இருப்பதனால் அதையெல்லாம் விரிவாக சொல்ல முடியவில்லை. நீங்கள் அதை உங்கள் மனதில் குறித்து கொண்டு நீங்கள் இந்த நாவல்களை படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி, இதெல்லாம் முன்னோடிகள். சமகாலத்தில் சென்னையை பற்றி அற்புதமான நாவல்களை, சித்திரங்களை எழுதியவர்கள் என்றால் பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நகரத்தை பற்றிய எழுத்துக்கள் என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாக தமிழ் இலக்கியத்தில் 3 நகரங்கள் தான் மிக முக்கியமாக எழுத்துக்கள் வந்திருக்கின்றன. ஒன்று டெல்லி, இன்னொன்று பெங்களூர், அப்புறம் சென்னை. என்னால் இந்த 3 நகரங்களிலும் தமிழின் முக்கியமான எழுத்தாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்திரா பார்சாதி டெல்லியை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். டெல்லியை பற்றி அற்புதமான சித்திரங்களை இந்திரா பார்சாதி எழுதியிருக்கிறார். இப்போ மதுரையை பற்றி என்றால் அங்கு ஜி நாகராஜன் இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஊர் சார்ந்தும் இருக்கிறார்கள். ஆனால் நகர்சார் எழுத்துக்களில் இப்பொழுது ஆதவன் பெங்களூர் பற்றிய மிக அற்புதமான சித்திரங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த நகரங்களுக்கு இடையிலான கதைகளுக்குள் ஒரு பொதுத்தன்மை உண்டு. நகரங்களுக்கு என்று சில பொது கேரக்டர்ஸ் உண்டு. நீங்கள் பெங்களூரிலோ டெல்லியிலோ எழுதப்பட்ட ஒரு கதையை சுலபமாக சென்னையினுடைய கதையாகவும், சென்னையில் எழுதப்பட்ட ஒரு கதையை நீங்கள் பெங்களூரினுடைய ஒரு கதையாகவும் கூட படிக்க முடியும். அது நகரங்களுடைய இயல்பு. அப்படி பார்க்கிற போது இந்த சமகாலத்தில் எழுதி வரக்கூடியவர்கள், சென்னை உண்மையிலேயே அசோகமிர்தன் பார்த்த சென்னை தான் இங்கே இருக்கிறதா இப்போது, அல்லது சுஜாதா பார்த்த சென்னை தான் இப்போது இங்கே இருக்கிறதா, புதுமை பித்தன் பார்த்த சென்னை, ஜெயகாந்தன் பார்த்த சென்னை தான் இங்கே இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. சென்னை நிறைய மாறிவிட்டது. சென்னைக்குள் நிறைய புது விஷயங்கள் வந்துவிட்டன. என்னென்னவோ புதிய பண்பாட்டு நிகழ்வுகள் இங்கு வந்துவிட்டன. ஆனால் நிறைய எழுத்தாளர்களுக்கு அதை பற்றி பேசுவதில் ஒரு தயக்கம். அவங்களுடைய பண்பாடு சார்ந்த மரபான மனங்கள் பயப்படுகின்றன அதை பற்றி எழுதுவதற்கு. தமிழில் பாய்ஸ்ன்னு ஒரு படம் வந்தது, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பாய்ஸ் படம் வந்தப்போ எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. இந்த மாதிரி என்ன இப்படி இளைஞர்கள்லாம் இப்படி மோசமாக இருக்காங்கன்னு இந்த படம் காட்டுது அப்படின்ட்டு. எனக்கு உண்மையிலே அந்த படம் எனக்கு எந்த அதிர்ச்சியாகவும் இல்லை. ஏன்னா நான் சென்னை நகரத்தினுடைய எல்லா விதமான வாழ்க்கை முறையும் நான் அறிந்தவன். இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள், மிடில் ஏஜ் ஆட்கள் எப்படி இருக்கிறார்கள், வயதானவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நான் ரொம்ப பறந்துபட்டு மனிதர்களோடு புழங்கக்கூடிய ஒருவன். அந்த படத்தில் எனக்கு எதுக்குமே ஷாக்காக இல்லை. ஆனால் ஏன் இவ்வளோ பேர் இவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் எதை பார்த்தாவது மிகவும் அதிர்ச்சி அடைகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு 10-20 வருடம் பின்னால் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்கு எந்த அதிர்ச்சி எதை பார்த்து வரலன்னா நீங்கள் ரொம்ப காண்டம்பரியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதிர்ச்சி என்பது வேறொன்றும் இல்லை, அது நம்முடைய பழக்க வழக்கங்களிலிருந்து வருவதே ஒழிய நம்முடைய அறிவிலிருந்து வருவது கிடையாது. அப்படி பார்க்கிற போது சென்னை நகரத்தினுடைய இந்த சமகால வாழ்வியலை பற்றி பேசுகிற போது பொதுவாக நகர மனிதர்களுடைய அந்த உலர்ந்த மனநிலை அல்லது அபத்தமான செயல்பாடுகள், அபத்தமான குணாதிசயங்கள், இதை காண்டம்பரியாக தமிழில் எழுதியவர்களில் மிக முக்கியமாக நான் சாருநிவேதா அவர்களை குறிப்பிட விரும்புகிறேன். சாருநிவேதாவுடைய பெரும்பாலான எழுத்துக்கள் இந்த நகரவாசிகளினுடைய அபத்த மனநிலையை, அபத்த வாழ்நிலையை மிக மிக துல்லியமாக சித்தரிக்கின்றன, மிக ஆழமாக போய் தீண்டுகின்றன. ஆனால் அவரை பற்றி யாரும் இங்கு பேச மாட்டார்கள். அசோகமிர்தனை பற்றி பேசுவதில் ஒரு சௌகரியம் இருக்கிறது, அது எந்த ஒரு கலாச்சார அதிர்ச்சிகளையும் நமக்கு ஏற்படுத்தாது. சாருநிவேதா ஒன்றும் கலாச்சார அதிர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்காக எழுதவில்லை. இந்த நகரம் எப்படி மாறிவிட்டது, எப்படி உலகளாவிய கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக நாம் இருக்கிறோம், இதைத்தான் அவர் எழுதுகிறார். பிறகு அவரை அடியொற்றி வந்த ஆராத்து போன்றவர்கள், அவர்களும் பல விதங்களை, நீங்கள் இலக்கிய ரீதியான பொதுவான மதிப்பீடுகளை வைத்துக்கொண்டு இதை அணுகக்கூடாது. இந்த புதிய வாழ்வியலினுடைய, இந்த நகரம் உருவாக்கக்கூடிய புதிய யுகத்தினுடைய வாழ்வியலை துணிச்சலாக யாரெல்லாம் எழுத வந்தார்கள். அதே போல் இன்னொரு எழுத்தாளரை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன், கேபிள் சங்கர். கேபிள் சங்கர் இந்த நகரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கலாச்சார மாற்றங்கள் நீங்கள் எல்லாம் டக்குன்னு படிச்சிங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது, இப்படியெல்லாம் நடக்குமான்ட்டு, அதையெல்லாம் கேபிள் சங்கர் தன்னுடைய நாவல்களில் எழுதுகிறார்.
இந்த தொடர்ச்சியாக நீங்கள் இந்த சமகால எழுத்துக்களை பார்த்து வருகிற போது இன்னொரு புறம் சென்னைக்குள்ளாக ஒரு வட்டார பண்பாடு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த வட்டார பண்பாடு என்பது இப்பொழுது நீங்கள் ஏதோ ஒரு கொங்கு மண்டலமோ அல்லது வேறு மதுரையின் தென் மாவட்டங்களோ இங்கே இருப்பது மட்டும் வட்டார பண்பாடு அல்ல. சென்னைக்குள்ளாக மிக அழுத்தமான வட்டார பண்பாடுகள் இருக்கின்றன. சென்னையினுடைய பொதுவான மாற்றங்கள் நகர் சார்ந்த இயல்புகளை வெளிப்படுத்துகிற அதே சமயத்தில் இந்த வட்டார பண்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய பல முக்கியமான எழுத்தாளர்கள் சென்னையில் உருவாகி வந்திருக்கிறார்கள். அவர்களில் உதாரணமாக தமிழ் பிரபா, அதே போல் கரண் கார்கி, இவர்களெல்லாம் இந்த சென்னைக்குள் இருக்கக்கூடிய அதனுடைய உள்ளார்ந்த வட்டார பண்பாடுகளை மிக உயரிய நிலையில் வைத்து எழுதியவர்கள் அவர்கள். இன்றைக்கு அவருடைய படைப்புகள் ஒரு பெரும் கவனத்தை பெறுகிறது என்றால் மிக ஆழமாக சென்னையை அவர்கள் தேடி சென்று எழுதுகிறார்கள். இப்படி நீங்கள் பார்த்து கொண்டு போகும்போது இதில் மிகவும் இந்த வரிசையில் சமகாலத்தை எழுதக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர், சென்னை சார்ந்த சென்னையினுடைய வரலாறு மற்றும் வாழ்வியலை, இப்பொழுது ஜெயமோகனுடைய வெள்ளை யானை சென்னையினுடைய ஆரம்பகால நவீன சென்னையினுடைய ஆரம்பகால வரலாற்றை மிக அற்புதமாக சித்தரித்த ஒரு நாவல் ஜெயமோகனுடைய வெள்ளை யானை. அதற்கிணையாக விநாயகமுருகனுடைய வளம் நாவல், அது சென்னையினுடைய உருவாக்கத்தை வெகு அற்புதமாக நம் முன்னால் முன்வைக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் எழுதிய ராஜீவ்காந்தி சாலை, ஐடி செக்டார் இங்கு வந்தபோது நிறைய புறநகர் பகுதிகள் மற்ற இடங்களில் எல்லாம் விவசாய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து பிடுங்கப்பட்டு அவையெல்லாம் மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள் இங்கு வருகின்றன. இங்கு ஆண் பெண் உறவுகளில் வந்த பல புதிய மாற்றங்கள், இது எல்லாவற்றையுமே அந்த ராஜீவ்காந்தி சாலை, சென்னைக்கு மிக அருகில் போன்ற நாவல்கள். நண்பர்களே, இதெல்லாம் பொத்தாம்பொதுவான விஷயங்கள். சரி, கடந்த ஒரு 20 வருடத்தில் சென்னைக்கு என்ன முக்கியமான விஷயங்கள் நடந்தன? மனித அனுபவத்தை ஒழுக்கக்கூடியதுனா டெவலப்மெண்ட் பற்றி பேச இங்கே வரல. அதை பேசினோம்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் வேணும். அதுக்குள்ளே நான் போகலை. சென்னை என்னென்ன டெவலப்மெண்ட்டை அடைஞ்சுதுன்னு நான் கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்று தான். சென்னை அனுபவித்த மிகப்பெரிய மனித அனுபவங்கள் என்று கடந்த 20 வருடத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? யாராவது சொல்லுங்கள். மழை வெள்ளம், வேற என்னவா? ஜல்லிக்கட்டு போராட்டம், கிரேட். வேற வேற அதான் அந்த சென்னை வெள்ளம் தானே சொல்றீங்க? அதான் மழை வெள்ளம் அது சொல்லிட்டாங்க. புயல், வெரி குட். கொரோனா, இன்னும் ஒன்று இருக்கு, அது என்ன சொல்லுங்க? சுனாமி. இந்த 20 வருடங்களில் நான் சென்னையில் பார்த்த பிரம்மாண்டமான மனித அனுபவம். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் எதெல்லாம் முக்கியம்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த 4ஐத்தான் நான் சொல்லுவேன். அதனால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இந்த 20 வருடங்களில் சென்னையில் நடந்திருக்கிறது. இதை பற்றி எத்தனை இலக்கியங்கள் தமிழில் வந்திருக்கின்றன, எத்தனை எழுத்தாளர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். சிலர் ஆங்காங்கே சில கவிதைகள் எழுதியிருக்கலாம். ஒரு பெரிய நாவல் அல்லது ஒரு பெரிய பார்த்திங்கன்னா ஒரு சினிமா. ஏன் இந்த 4 ஈவெண்ட்ஸை பற்றியும் தமிழில் ஒரு படம் கூட வரல? கேரளாவில் கொரோனா பற்றி ஒரு படம், அது என்ன வைரஸ் தானே, வைரஸ்ன்னு ஒரு படம் கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே எடுத்தாங்க, அப்படியே இருந்தது. அதே மாதிரியே ஃப்ளட்டை பற்றி ஒரு படம் கூட மலையாளத்தில் வந்தது. ஏன் நம்ம சினிமாவிலேயோ இலக்கியத்திலேயோ நாம் இது போன்ற பிரம்மாண்டமான அனுபவங்களை, இந்த நகரம் சந்தித்த மிகப்பெரிய அனுபவங்களை ஏன் நாம் எழுதவில்லை? நம்முடைய எழுத்தாளர்கள் வேறு எதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இப்போ நான் விநாயகமுருகனை பற்றி சொன்னேன். அவர் ஒரு நீர்னு ஒரு நாவல் எழுதினார், சென்னை வெள்ளத்தில் அந்த 2015 ஃப்ளட்டில் நடந்த விஷயங்களை. அப்படி என்றால் ஒரு சமகாலத்தில் ஒரு நகரம் இவ்வளவு பிரம்மாண்டமான அனுபவங்களை, வர்தா புயல் வந்தபோது வர்தா புயலினுடைய இந்த நகரத்தில் வர்தா புயல் நடந்த அந்த இரவில் என்ன நடந்தது, அடுத்த நாள் என்ன நடந்தது என்பதை பற்றி தொடர்ச்சியாக 25 கவிதைகள் எழுதினேன். சென்னை வெள்ளம் வந்தபோது 50 கவிதைகள். சென்னை வெள்ளத்தில் மனித மனம், மனித வாழ்க்கை எத்தகைய நெருக்கடியை சந்தித்தது என்று 50 கவிதைகள் எழுதினேன். அது ஊழியின் தினங்கள் என்ற புத்தகமாக வந்தது. அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் சென்னை நகரம் எப்படி உருமாறியது, என்னவெல்லாம் இந்த நகரத்தில் நடந்தன என்பதை பற்றி
600 பக்கங்களில் வசந்தம் வராத வருடம் என்ற ஒரு தொகுப்பை எழுதினேன். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், சென்னையை பற்றி பெரும்பாலான எழுத்தாளர்கள் இந்த துயரங்களையோ இந்த அனுபவத்தையே பெரிதாக எழுதவில்லை என்ற குற்றச்சாட்டிலிருந்து என்னை நானே விடுவித்துக் கொள்வதற்காக எழுதப்பட வேண்டும். நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஒரு பிரம்மாண்டமான அனுபவத்தை எழுதுவதில் நம்முடைய பெரும்பாலான எழுத்தாளர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. சுனாமியை பற்றி தமிழில் என்ன பெரிய நாவல்கள் வந்தன? இதை விட ஒரு பெரிய மானுட அவலம் இருக்க முடியுமா? இன்றைக்கும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய கதைகளை ஒவ்வொருவராக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் யாரையாவது நான் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். நம் கற்பனையில் கூட எட்டாத ஒரு அனுபவம். இந்த நகரம் தண்ணீரில் மூழ்கும் என்று யாருக்காவது தெரியுமா? இந்த நகரத்தை பற்றி அப்போது நான் ஒரு கவிதை எழுதினேன். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். இந்த ஊருக்கு வர்றப்போ புதுசாக யாராவது ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கிராமத்துலேருந்து என்னை மாதிரி வர்ற ஆளுங்களாம், இந்த ஊர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, இதில் எவ்வளோ பொருள்கள் இருக்குது. கிராமத்துலலாம் பொருள்களே இருக்காது. மிஞ்சி போனால் நமக்கு அடிப்படை தேவைகளுக்கான சில திங்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். கிராமங்கள்லாம் ரொம்ப போரிங்கானது. இந்த மரம் செடி கொடி எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்குது, இந்த மலையை எவ்வளோ நேரம் பார்த்துட்டு உட்காந்துருக்குது. இதெல்லாம் கவிஞர்கள் புலவர்கள்லாம் புகழ்ந்து எழுதுவாங்க. நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவன் தான். எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, இந்த மலையை பற்றி இந்த ஆற்றை பற்றி எழுதிக்கிட்டே இருக்காங்களே, இது எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு தோணும். ஒரு மணி நேரம் பார்த்தோன்னே ரொம்ப டயர்டாக இருக்கும். அதே தண்ணி தான் ஓடிக்கிட்டே இருக்கும், அதே மரம் தான் வச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல காற்றை எவ்வளோ நேரம் தான் சுவாசிக்கிறது, மனுஷனுக்கு அது மட்டும் போதுமா? அப்போது இந்த நகரத்தை ஊழியர் தினங்களில் நான் எழுதியிருக்கேன். இந்த நகரம் தான் எத்தனை வினோதமான பொருள்களால் நிரம்பி இருந்தது. அதாவது வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் சிட்டி எப்படி இருக்குன்னு எழுதுறேன். இந்த நகரம் தான் எத்தனை வினோதமான பொருள்களால் நிரம்பி இருந்தது. நான் மால்களில் கடைகளின் முன் திகைத்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன். எத்தனையோ வினோத தேவைகள், எத்தனையோ வினோத ரசனைகள், எத்தனையோ வினோத வாசனைகள். எனக்கு அதனாலேயே இந்த நகரத்தை மிகவும் பிடிக்கும். அதாவது நான் ஒரு மாலுக்கு போகையில் இவ்வளோ பொருட்களை எதுக்கு மனுஷங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணும். எவ்வளவு கடைகள், நீங்கள் ஒரு பெர்ஃப்யூம் கடைக்கு போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான பெர்ஃப்யூம்ஸ் இங்கே இருக்குது. ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனீங்கன்னா அதுக்குள்ளே அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தேவைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தேவை. அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும், அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும், அப்போ தான் உற்சாகமாக இருக்கும். ஆனால் ஊழியின் தினங்களில் நான் வாழ்வது எனது நகரம் அல்ல. வெள்ளம் வந்த அந்த இடத்த ஊழி காலம்தான் அது. ஆனால் ஊழியின் தினங்களில் நான் வாழ்வது எனது நகரம் அல்ல. எல்லா இடங்களிலும் குவிந்து கிடக்கின்றன நிவாரணத்திற்காக வந்த போர்வைகள், பிரெட் பாக்கெட்டுகள், சானிட்டரி நாப்கின்கள். அவை வண்டியாக இந்த நகரத்தை நோக்கி அனுப்பப்படுகின்றன. இவ்வளோதான் சிட்டியில் இருக்குது, இவ்வளோதான் எல்லா இடத்துலையும் டிமாண்டு. இதைத்தான் எல்லா இடத்துலையும் அனுப்புங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. யாரோ ஒருத்தி கண்ணீருடன் ஒரு போர்வையை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கேட்கிறாள், என் குழந்தைகளுக்கு மாற்று துணி இல்லை, இந்த போர்வையை அவர்களுக்கு எப்படி உடுத்தி விடுவது? போர்வைகளாக கொண்டு வந்து குமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்போ ட்ரெஸ் தேவையாக இருந்தது. எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு கிரைசிஸ்னா உதவி செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க சில சமயம் அந்த உதவி நமக்கு தேவைப்படும். சில சமயம் நம்மளை அந்த உதவிகள் அவமானப்படுத்துகிறதா இருக்கும். ஒரு மனுஷனுக்கு பிரெட்டும் துணியும் போகுதுன்னு ஒரு சமூகம் முடிவு பண்ணுற இடம் தான். நிறைய இடத்துல குடும்பங்களே அதை முடிவு பண்ணுவாங்க, நம்ம பையனுக்கு இது போதும், நம்ம பொண்ணுக்கு இது போதும் அப்படின்னு. மாதவிடாய் தினங்களில் குருவி கசகசப்புடன் இளம்பெண்கள் சானிட்டரி நாப்கின்களுக்காக வரிசையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஊழியின் தினங்கள் வருவதற்கு முன் அதை கடைகளில் ஒரு செய்தித்தாளில் சுற்றி அவ்வளவு ரகசியமாக வாங்கி செல்வார்கள். பிரைவசிங்கிற ஒன்றே இல்லாமல் ஆகிடும் ஒரு பெரிய கிரைசிஸ் டைமில். எனது நகரத்தின் விசித்திரமான உணவு பழக்க வழக்கங்கள் திடீரென ஒட்டுமொத்தமாக பிரெட் துண்டுகளுக்கு மாறிவிட்டன. அது நகரத்தின் தொண்டையை விட்டு இறங்காமல் அப்படியே நிற்கிறது. வெறும் பிரெட்டை தவிர ஒன்றுமே இல்லை சிட்டி முழுக்க. குழந்தைகள் அடம்பிடிக்காமல் அவற்றை மௌனமாக விளங்குகிறார்கள். பிரெட் பாக்கெட்டுகள், போர்வைகள், சானிட்டரி நாப்கின்கள், அவ்வளவுதானா? வாழ்தல் என்பது அவ்வளவு எளிமையானதா? இந்த சிட்டியில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பொறுப்பு இல்லாதவங்க,
அதாவது மக்கள் வந்து ஒரு பொது அபிப்பிராயங்களை உருவாக்குவாங்க எப்போவுமே. அந்த பொது அபிப்பிராயத்துக்கு ரொம்ப எதிரானவன். பெண்கள்லாம் இப்படி, ஆண்கள்லாம் இப்படி, பையங்கள்லாம் இப்படி, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்படி, எல்லாமே பொய். ஒரு கிளாஸில் வந்து 50 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அந்த 50 பேர் 50 விதமாக இருக்காங்க. அவங்க ஒரு 10 கேட்டகரியில் இருப்பாங்க. ஆனால் ஜென்ரலைசேஷன், இந்த ஜெனரலைசேஷன் தான் வந்து நிறைய பாசிச கருத்துக்களுக்கு இட்டு செல்லும். இந்த மதத்தை சேர்ந்தவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க, இந்த வயசில் இருக்கவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே பச்சை பொய்கள். ஜெனரலைசேஷனை வந்து நம்ம எல்லா இடத்திலும் எதிர்த்து போராடணும். சொல்லாத, இவங்கெல்லாம் இப்படின்னு சொல்லாத. நான் பார்த்தேன் இந்த நகரம் எப்படி உருமாறியது என்று. அந்த ஊழியர் தினங்களில் தான் நான் சொல்கிறேன். அந்த பையன்கள் குடிகாரர்கள், பொறுப்பற்றவர்கள், ஒழுங்காக வேலைக்கு செல்லாதவர்கள், குட்டிச்சுவரிலிருந்து பெண்களை கேலி செய்பவர்கள், உதவாக்கரைகள். இது வந்து ஒரு ஜெனரலைசேஷன். அந்த பெண்கள் தங்களை அழுக்காமல் அலங்கரித்துக் கொள்பவர்கள், எப்போதும் ஓயாமல் செல்போனில் பேசிக் கொண்டிருப்பவர்கள், யாருடைய பாதுகாப்பிலாவது இருக்க விரும்புகிறவர்கள், மிகவும் பலவீனமானவர்கள். இது ஒரு ஜெனரலைசேஷன். எல்லா கதைகளும் ஒரு நாள் மலையில் வேறு விதமாக மாறுகின்றன. நீராலான நகரத்தின் மையத்தில் குளத்தில் குதிப்பது போல அவர்கள் குதிக்கிறார்கள். நீருக்கடியில் மறைக்கப்பட்டவர்களை புராதன நகரத்திலிருந்து கொண்டு வருவது போல கொண்டு வருகிறார்கள். இதே பசங்களும் பொண்ணுங்களும் தான் வந்துட்டு அவ்வளோ ஒரு அது சர்வீஸுக்குள்ள வந்து நின்றாங்க. இங்கே யாரை பற்றியெல்லாம் ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனை உருவாக்குனீங்களோ அவங்க தான் வந்துட்டு அதில் எல்லா கேட்டகரியில் இருந்தவங்களும் இருந்தாங்க. சாப்பாட்டு பொட்டலங்களை கழுத்தளவு சாக்கடை நீரில் தலைக்கு மேல் தூக்கி பிடித்தபடி நடந்து போகிறார்கள். தொலைபேசியில் உதவி கேட்டு கதறும் குரல்களிடம் வந்து கொண்டிருக்கிறோம் வந்து கொண்டிருக்கிறோம் இடையென்று இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிரார்த்தனைகளின் மெழுகுவர்த்திகளை ஒரு கணம் கூட அலையாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். ஆம், இது பொறுப்பற்றவர்களின் நகரம்தான். ஆம், இது வெற்று அரட்டைகளின் நகரம்தான். ஆம், இது உல்லாசங்களின் நகரம்தான். ஆம், இது ஒட்டுதலற்றவர்களின் நகரம்தான். பொறுப்பற்றவர்கள்தான் இப்போது இந்த நகரத்தின் தெருக்களில் ஒரு புதிய மக்கள் இராணுவமாக வேக வேகமாக போய்கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் மக்கள் அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள். இதுவரை இந்த நகரத்திற்கு தாங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் திகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பொறுப்புள்ள மனிதர்களால் அளிக்கப்பட்ட நகரத்தை காப்பாற்றுவதற்காக பொறுப்பற்ற மனிதர்கள் இன்றோடு 7வது நாளாக பசியோடும் தூக்கம் இல்லாமலும் தண்ணீரிலும் இருளிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த நகரம். நானும் இந்த நகரத்திற்கு, இந்த நகரத்தின் ஒரு பொறுப்பற்ற மனிதன். அதே சமயம் இந்த நகரத்தை காப்பாற்றுகிறவர்களில் நானும் ஒருவன். நண்பர்களே, இதில் ஒரு கவிதை இருக்கு. அதாவது சென்னையில் அந்த ஃப்ளட் வந்தப்போ எல்லாருமே சொன்னாங்க, இதில் வந்து வெளியூர் வாசிகள்லாம் வெளியே போங்க, அப்போ தான் அந்த நகரத்தோட பேர்டனை குறைக்க முடியும்னு. இதெல்லாம் பாசிச சிந்தனைகள். நான் அப்போ வந்து ஒரு கவிதை எழுதினேன். இந்த நகரத்தை உருவாக்கியதில் என்னுடைய பங்கு இருக்கிறது. இந்த நகரத்தை என்னை போகச் செல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்று. அப்படி பார்க்கிற போது இந்த சென்னை நகரத்திற்கு காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொருவனும் அவன் தன்னுடைய உழைப்பாலோ மொழியாலோ பண்பாட்டுணர்வாலோ இந்த நகரத்தை மேலும் வளர்த்தெடுக்கிறான். இந்த நகரத்திற்கு நுழைகிற ஒவ்வொருவரும் இந்த நகரத்தை மேலெடுத்து செல்கிறார்கள். அப்படித்தான் இந்த நகரம் வளர்ந்திருக்கிறது. இந்த நகரம் என்பது அனைவராலும் வளர்க்கப்பட்ட ஒரு நகரம். இந்த நகரத்திற்கு தனிப்பட்ட எவரும் எப்போதும் உரிமை கோர முடியாது. இந்த நகரம் சொற்களால் ஆனது, உணர்வுகளால் ஆனது, நம்பிக்கைகளால் ஆனது, கசப்புகளும் இருளும் கூட நிறைந்தது. ஆனால் இந்த நகரத்திற்கு வருவதற்கு 1000 பாதைகள் இருக்கின்றன. வெளியேறுவதற்கு மிகச்சில பாதைகள் தான் இருக்கின்றன. இந்த நகரத்தை விட்டு வெளியேற முடியாதவர்களில், வெளியேற விரும்பாதவர்களில் நானும் ஒருவன் என்று சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கேள்விகள்னா உங்கள் பேரையும் கல்லூரியும் பதிவு பண்ணிட்டு கேளுங்க. வணக்கம் ஐயா, என்னோட பேர் ரா சுபாஷினி, காகிதமில்லத் அரசு மகளிர் கல்லூரி. இன்றைக்கு வந்து சமகால எழுத்தாளர்கள் வந்து ஆங்கிலமும் தமிழும் கலந்த மாதிரி தங்கிலீஷ் வந்து பயன்படுத்துகிறார்கள். அது வந்து சரியா தவறா? இது ஒரு நல்ல கேள்வி.
பொதுவாக ஆங்கில வார்த்தைகளை கலக்காமல் நாம் எழுதுவது என்பது நம்முடைய மொழிச்சிதைவிலிருந்து நம்முடைய மொழியை பாதுகாக்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ ஒரு கதையில் ஒரு கேரக்டர் பேசுது, இப்போ நீங்களே பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை ரியல் லைஃப்பில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அப்படி நான் ஒரு கேரக்டராக நான் என் கதையில் எழுதுறேன்னு சொன்னால், நீங்கள் தூய தமிழில் பேசுகிற மாதிரி அந்த கேரக்டர் நான் எழுதணுன்னா அந்த கேரக்டருக்கு நம்பகத்தன்மை இருக்காது. நீங்கள் காலேஜில் எப்படி பேசுவீங்க, வீட்டில் எப்படி பேசுவீங்க, சரியா? அப்போது நீங்கள் அந்த கதையை படிக்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் வரணும். ஒரு பொண்ணை பற்றி நான் எழுதுறேன்னா இந்த கேர்ள் நம்மள மாதிரி தான் இருக்கா அப்படின்னு தோணணும். தூய தமிழில் நான் பேசுகிறேன்னா அது ஒரு சங்ககால பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போது படைப்பிலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வாழ்க்கையில் பேசுகிறோம், எழுத்தாளர்கள் எழுதுகிற போது அவங்களுடைய கூற்றாக வருது இல்லையா, அதை முடிந்தவரை நல்ல தமிழில் எழுதுவது தான் நல்லது என்று நினைக்கக்கூடியவன் நான். ஆனால் சில உணர்வுகளை கடத்துவதற்கு அந்த சொல் போதுமானதாக இல்லை என்றால் அதை பார்த்திங்கன்னா நம்ம பேச்சு வழக்கில் என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்துவதில் தவறில்லை. மொழி சார்ந்த செயல்பாடு என்பது 2 விதத்தில் நடக்க வேண்டும். ஒன்று, நம்மால் எங்கெல்லாம் முடிகிறதோ அங்கு நல்ல தமிழ் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இலக்கியம் என்பது இப்போ ஒரு சினிமாவே எடுத்துங்க. சினிமாவில் 2 கேரக்டர் பேசிகிட்டு இருக்கு. அவங்க அவங்க கலாச்சார சூழலில் ஆங்கிலம் கலந்த தமிழில் தான் பேசுவாங்கன்னா அந்த கேரக்டர் அப்படி காட்டினா தான் அது உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை உள்ள கேரக்டர் தெரியும். அவங்க சுத்த தமிழில் ஒருத்தரை பார்த்து வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் அது கொஞ்சம் நாடகத்தன்மையாக தோன்றும். ஆனால் இலக்கியம் என்பது அது வாழ்வியலோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். மொழி மேம்பாடு என்பது ஒரு தனிப்பணி. ஆனால் இலக்கியத்தை, கவிதையை அப்படி முழுக்க தனித்தமிழில் எழுத முடியாது. அப்படி எழுத வேண்டிய அவசியமும் இல்லை. ஐயா, என் பேர் அருள், பிரசிடென்சி காலேஜ். அதாவது என்னன்னா, சென்னைக்கு நிறைய பேர் வெளியூர்லேருந்து இங்கே வேலை பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. வேலை பார்த்து அவங்களுக்கான கெயின்லாம் எடுத்துக்கிட்டு சென்னையே திட்டுறாங்க. ஒரு உதாரணம் சொன்னால், 24ஆம் தேதி நானும் என் தோழியும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். லேடி சீட்டில் ஒரு சீட்டு ஃப்ரீயாக இருக்குது. ஒரு 35-40 வயசு அங்கே உட்காரமா அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் உட்காந்து அவர் நண்பர்கிட்ட பேசுகிறாரு. சென்னையில் இருக்க மாணவ மாணவிகளை சரியில்லை, எல்லாரும் ஒன்றா கை கோத்துட்டு போகிறாங்க, ஏன் எல்லாரும் இப்படி, இது ஊரே சரியில்லை அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அதே சென்னையிலேருந்து வெளியூருக்கு யாராவது போயிருந்தா அந்த ஊரை பற்றி நல்லா தான் பேசுகிறாங்க. ஏன் இங்கே மட்டும் சென்னையை தவறாக பேசிகிட்டு இருக்காங்க? நீங்கள் சொல்கிற இது ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா, எந்த கிராமமும் எந்த சிறுநகரமும் தமிழ்நாட்டில் இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஊரை பற்றியும் ஒரு இமேஜ் உண்டு பண்ணுறது, அந்த இமேஜ் வெறும் கற்பனை மட்டும்தான். எனக்கு உண்மையிலே நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தேன். எங்கள் ஊருக்கு நான் போனேன்னா சென்னையினுடைய ஏதோ ஒரு பகுதியில் இருக்கும்போது தான் எனக்கு தோணுது. இங்கே ஒரு பையனும் பொண்ணு கையை பிடிச்சிட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். இது இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குன்னா, இதே மாதிரியான விஷயங்கள் எல்லா ஊர்கள்லேயும் இருக்கும். ஏன்னா நம்முடைய கல்வி, படிப்பு எல்லாமே மன அளவில் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறது. ஒரு தனி மனித உரிமை என்பது இன்றைக்கு நம்முடைய கல்வி நமக்கு கொடுத்துருக்கிறது. ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையனோட கையையோ பிடிச்சிட்டு நடந்து போகிறது எங்கள் 1920களில் பாரதியாரே அதை பண்ண விஷயம். இன்னும் இதை பார்த்து நீங்கள் அதிர்ச்சி ஆகுறாங்கன்னா அது நடிப்பு. இந்த ஒரு மீம் வரும்ல, என்ன ஆக்ஷன் மேடம்னு, இது அவ்வளவுமே ஆக்ஷன், சரியா? அப்படி சொல்கிறவன் இதை பெரிய ஏதாவது ஒரு கிரைம் பண்ணிகிட்டு இருப்பான் பஸ்ஸில். இல்லைன்னா அவன் இந்த உலகத்தை வாழ்கிறதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, அது அவன் பிரச்சனை. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது எல்லாமே ஒரு நடிப்பு தான், அது வேறு ஒன்றுமே இல்லை. பாதிக்கக்கூடாது, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நினைக்க பழகுங்க. இவன் அவ்வளோ முட்டாப்பையில இருக்கான்னு நினைக்க பழகுங்க, அவ்வளோதான். அவன் இன்னொன்று, எவனுமே அப்படியெல்லாம் பண்பாட்டை காப்புறதுக்காகலாம் வாழலை. முதல்ல அவன் காப்பாற்றணும்னு சொல்கிற பண்பாடு, அது பண்பாடு தானாங்கிற கேள்வி நமக்கு இருக்குது, சரியா? நீ கஷ்டப்பட்டு காப்பாற்றணும்னு நினைக்கிற எல்லாமே அட்டர் வேஸ்ட்டு நான் பார்த்த வரைக்கும். இதை போய் காப்பாற்ற ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுறான்னு தான் கேட்குறேன்னு தோணுது. இது ஒரு பொழப்பா அப்படின்ட்டு. நீ கஷ்டப்படுற அளவுக்கு அது ஒருத்தா இருந்தால் கூட பரவாயில்ல. அப்புறம் நீ என்ன அத்தாரிட்டியா? நீ உன்னை காப்பாற்றிக்க, பிரச்சனை இல்லை. இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு யார் கடவுளாலே முடியாத விஷயம். இந்த உலகத்தை காப்பாற்றுறது உன்னால் முடியுமா? வணக்கம் சார், என் பேர் மகாலட்சுமி, சென்னை பல்கலைக்கழகத்திலேருந்து வரேன். இப்போ நீங்கள் பேசுனதில் சென்னைக்குன்னு தனி வட்டார பண்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த விஷயத்த இலக்கியம் கொண்டு போய் இப்போ இன்றைய தலைமுறைகளை சேர்த்ததை விட திரைப்படமான வடசென்னை, சார்பட்டா பரம்பரை, மெட்ராஸ் போன்ற படங்கள் இன்றைய தலைமுறைக்கு எளிதில் கொண்டு போய் சேர்க்குது. அதை இலக்கியம் சரியாக இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலையோன்ற ஒரு பார்வை இருக்குது.
இல்லை நம்ம சினிமா நிறையா பார்க்குறோம், புக்ஸ் படிக்கலைங்கிறது தான் அதோட அதான் அர்த்தம். சார் அது அதுதான் சார் அந்த இலக்கியம் போய் சேராது இல்லை, நம்ம புத்தகம் நீங்கள் படிக்காத. கேட்குறது கரெக்டு தான். சினிமாவுக்கு எப்போவுமே வந்து ஒரு பெரிய ரீச் இருக்குது. நான் தமிழில் வந்து 50 கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கேன். ஒரு 12,000 கவிதைகள் தமிழ் எழுதியிருக்கேன். வேர்டில் யாரும் எழுதியிருப்பாங்களான்னு தெரில. ஆனால் எங்கே போனாலும் சார் நீங்கள் 10 தலை படத்தில் நடிச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. என் ஒட்டுமொத்த வாழ்க்கையே வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்குது. சரியா? சினிமாவோட ரீச் வேறு, அது வந்து பயங்கரமாக அது இருக்கும். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துப்போமே, நீங்கள் இந்த ஒரு நாவல் வந்து சினிமாவாக எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த நாவலையும் படிங்க, அந்த சினிமாவையும் படிங்க. சினிமா வந்து அந்த உலகத்தை அப்படியே உங்களுக்கு சில பகுதிகளை ரீக்ரியேட் பண்ணி காட்டும். ஆனால் நீங்கள் நாவலை படிக்கிறப்போ ஒவ்வொரு கேரக்டரையும் எப்படி டீட்டெயில் பண்ணியிருக்காங்க, அந்த பேக்ரவுண்டை எப்படி ஒவ்வொன்றும் சொல்கிறாங்கன்றப்போ உங்கள் மனசில் வேற ஒரு சினிமா உருவாகும். வேற ஒரு சினிமா. நீங்கள் எந்த நாவலாக படமாக எடுக்கப்பட்ட நாவலை படிங்க, அப்படி ஒரு சின்ன பகுதியை அவங்க காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ வந்து தமிழ் பிரபாவோட இந்த பேட்டை நாவலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை ஒருத்தர் சினிமாவாக எடுக்கலாம். அதோடைய ஒரு சின்ன போர்ஷன் தான் சினிமாவில் எடுக்க முடியும், அவ்வளோதான் முடியும். ரெண்டாவது இன்னொன்று சொல்லிடுறேன், நான் வெறுமனே வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நம்ம வந்து அந்த இலக்கியம் படிக்கிறது இல்லை, மொழி ஆற்றல். நீங்கள் படிக்க படிக்க உங்கள் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. நீங்கள் என்ன அந்த எழுத்தாளர் பயன்படுத்தக்கூடிய நுட்பமான சொற்கள், செறிவான சொற்கள்லாம் உங்கள் பேச்சு வழக்கில் எழுத்தில் வர ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் எந்திரிச்சு பேசுகிறப்போ உங்கள் குரல் தனியாக கேட்கும். என்ன இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்குதுன்னு, அது காரணம் உங்ககிட்ட வேர்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வேர்ட்ஸை உங்களுக்கு கொடுக்குறது இலக்கியம் தான் கொடுக்கும். அதனால் சினிமாங்கிறது தனியாக ஒரு பவர்ஃபுல் மீடியம். ஆனால் இலக்கியம் உங்களுக்கு கொடுக்குற பயன் என்பது வேறு. அது வெறுமனே இந்த ஏரியாவில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு பட்டு இல்லை. அது தாண்டின நிறைய டைமென்ஷன் அதில் இருக்குது. தேங்க்யூ. சார் குட் ஈவினிங் சார். நான் ரேணுகா, ராணிமேரி கல்லூரியிலேருந்து வரேன். நானும் வெளியூர் தான், சென்னைக்கு புதுசாக வந்தவ தான். சென்னை பற்றின எழுதணும், நானும் சென்னையும் அப்படின்ற மாதிரி நான் எழுதணும்னு எனக்கு அப்போலேருந்தே, நான் வந்ததுலேருந்து சென்னை பிடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருந்தது. இப்போது என்னென்னா, நான் ஒரு புக்கு எழுதுனா சென்னையோட எல்லா முகங்களும் என்னால் கவர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. பட் ஆனால் எனக்கு இருக்க அனுபவங்களை வச்சு அதை முழுமையாக முடிக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த அனுபவங்கள் எல்லாம் பெறதுக்கு நான் என்ன பார்க்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். சென்னையில் 1 கோடி முகங்கள் இருக்கு. அதான் சார், அதை உன்னால் பார்த்து முடிக்க முடியாது. பட் நிறைய பேர் என்னென்னா, நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லையா, தங்களை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. தெரிஞ்ச அதே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க, போன இடங்களுக்கே போவாங்க, எங்கேயும் போய் வாழ்க்கையை பார்க்க மாட்டாங்க. அதாவது இந்த தமிழில் ஒரு வார்த்தை உண்டு, பராக்கு பார்க்குறதுன்ட்டு. நமக்கு சம்மந்தம் இல்லாத எல்லாம் கவனிக்கிறது. மனிதர்கள்ட்ட நிறைய நான் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். ஒரு ஆட்டோக்காரனை போகிறேன்னா ஆட்டோக்காரனோட லைஃப்பை பற்றி கேட்பேன். பஸ்ஸில் போகிறேன்னா, ட்ரெயினில் போகிறேன்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஏதாவது பேச்சு கொடுப்பேன். அப்புறம் பலவிதமான நபர்கள்ட்ட பழகிறது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய சர்க்கிள், இதை தாண்டி யாருக்கிட்டையும் பழகிறது இல்லை. அனுபவங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நிறைய மனுஷங்களுக்கு நம்ம காதுகளையும் இதயத்தையும் திறந்து வச்சுருக்கிறது தான். நீங்கள் நிறைய கேட்க கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய எழுத கற்றுப்பீங்க, நிறைய பேச கற்றுப்பீங்க. இப்போ ஒரு வாக்கிங் போனால் கூட ஒரு ஹெட்ஃபோனை போட்டுட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி என்ன நீ அவசரமாக பாட்டு கேட்டு முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. சுற்றி இருக்க ஒரு சவுண்டை நீ கவனிக்க மாட்டியா? சப்தங்கள்ங்கிறது நமக்கு எவ்வளோ விஷயத்தை டீச் பண்ணுறது தெரியுமா? ஒரு நாய்க்குட்டி விளையாடுறதை பார்க்க மாட்டியா? அப்படியே ஆவேசமாக நீ காலையில் பெசன்ட் பீச்சுக்கு போனால் ஒரு இந்த இராணுவம் இந்த மார்ச்சில் போவாங்கல்ல, அது மாதிரி வேக வேகமாக நடந்து போயிட்டுருப்பாங்க, கண்ணை மூடி, 2 காதில் ஹெட்ஃபோன். அது சில பேர் பேசிக்கிட்டே போவான். எதுக்குடா வந்துட்டு? சரி, வீட்டில் பேசுகிற, ஆஃபீஸில் பேசுகிற, சுற்றி மனுஷங்களை பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. என்னுடைய கவிதைகள்லாம் நீங்கள் படித்து பாருங்க. நான் எல்லாமே மனிதர்களோடு இருக்க இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து கற்றுக்கிட்டு தான். நான் ரொம்ப இடங்களுக்கு எனக்கு அலையக்கூடிய வாய்ப்பு இருந்ததில்லை, நிறைய நேரடி இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருந்ததில்லை. ஆனால் நான் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டே இருப்பேன், அவங்க கதைகளை கேட்டுகிட்டே இருப்பேன். எழுத்தாளர் ஆகணும்னா முதல்ல கேட்க கற்றுக்கணும், முதல்ல சப்தங்களை கேட்கணும், வார்த்தைகளை கேட்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு முன்பின் தெரியாதவங்க கூட நமக்கு முக்கியமானவங்க தான். அவங்க ஒரு கேரக்டர் தான் நமக்கு. அவங்க ஒரு மெசேஜை நமக்காக கையில் வச்சுட்டு இருப்பாங்க. வெறுமனே புத்தகங்கள் படிக்கிறது மொழி அறிவுக்காக, எப்படி எழுதணும்னு கற்றுக்கிறதுக்காக. எதை எழுதணும்னா நீங்கள் வாழ்க்கையில் போய் தான் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ சார். சார், என்னோட பேர் பர்கத் நிஷா, மாநில கல்லூரி மாணவி. சென்னையை வந்து நீங்கள் பயங்கரமாக ரசிச்சிருக்கீங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது.
சென்னைக்கு இதுதான்ப்பா அழகுன்ட்டு மீண்டும் மீண்டும் ஒரு ரசிக்கிற நீங்க ஒரு இடம் என்னது? அது ஒரு டிராயிங்காகவும் இருக்கலாம், ஒரு ஹியூமனிட்டி எதுவாகவும் இருக்கலாம். சென்னைக்கு இதுதான்ப்பா அழகுன்னு நீங்க நினைக்கிறது இது? சென்னையை வந்து இரவு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. இரவு 10 மணிலேருந்து காலைல 4 மணி வரைக்கும் வேற ஒரு சென்னை இருக்கீங்க. அந்த சென்னை ரொம்ப அற்புதமானது. நான் எவ்வளவோ இரவுகள் நான் சுற்றி அலைஞ்சிருக்கேன். அந்த சென்னையினுடைய வசீகரங்கிறது சொல்லி முடிக்க முடியாது. அப்போ எல்லா சாலைகளும் வேற ஒரு சாலையாக மாறிடும், எல்லா இடங்களும் வேற ஒன்றா மாறிடும். காலைல நைட்டு 11 மணிக்கு மேலே இருக்க கடல் வந்து வேற ஒரு கடல். நைட்டு 11 மணிக்கு மேலே பார்க்கக்கூடிய மனிதர்களுங்கிறது வேறு விதமான மனிதர்கள். அப்போது சென்னையினுடைய இரவுகள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது எல்லா இடங்களையும் நான் இரவுகளில் பார்க்க தான் நான் விரும்பியிருக்கேன். பகல் நேரத்தில் ஒரே கசகசப்பு தான் இந்த ஊரில் இருக்குது. ஆனால் இரவுகளில் அப்படி இல்லை. சென்னை வந்து அது வேற ஒரு தன்மையை நோக்கி அது நகர்ந்துருது. சென்னையினுடைய இரவை நம்ம இன்னும் ரொம்ப வெளிச்சமாக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. வணக்கம் சார், என் பேர் சிவசக்தி, எத்ராஜ் மகளிர் கல்லூரி. சென்னை வந்துட்டு மற்ற மாவட்டங்கள்லேருந்து இல்லை மாநிலங்கள்லேருந்து வர்ற மக்களை வந்து அணைச்சிக்குது, தன்னோட சேர்த்துக்குது. ஆனால் பொங்கல், தீபாவளி, நம்ம கொரோனாவை கூட எடுத்துக்கலாமே, இந்த மாதிரி நேரங்களில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு வந்து என்னோட பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊர்களுக்கு திரும்பி போகிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கூட அவங்களால அங்கே இருக்க முடியல. அந்த ஊர்லேருந்து மறுபடியும் சென்னைக்கு திரும்பி வந்துடுறாங்க. நம்ம பண்டிகை நேரத்தில் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தாலே தெரியும், அவ்வளவு கூட்டமாக மக்கள். ஆனால் அவங்களால வந்துட்டு அவங்க ஊர்களில் வந்து ரொம்ப நாள் தங்க முடியல, மீண்டும் சென்னைக்கு திரும்பி வந்துடுறாங்க. அது சென்னை மேலே இருக்கக்கூடிய பாசமா இல்லை? அது ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இது ரொம்ப விரிவாக பேச வேண்டிய கேள்வி. நேரம் இல்லாதனால ஷார்ட்டாக சொல்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு நம்ம தமிழ் மரபில் சொல்லியிருக்கோம், நம்ம பெருமையாகவும் சொல்கிறோம். ஆனால் ஒரு நவீன மனிதனுக்கு எதுவுமே அவன் ஊராக இல்லை. எங்கே போனாலுமே அமைதி இல்லாமல் இருக்குது. அப்போ ஊருங்கிறது ஒரு கனவு மாதிரி இருக்குது நமக்கு. இங்கேருந்து பார்த்தா அங்கே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இங்கேருந்து தப்பிச்சு அங்கே போனால் அங்கே வேறு பிரச்சனை, அங்கேருந்து வந்தால் இங்கே வேறு நெருக்கடி. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான தன்மை இருக்குது இதில் சொல்கிறதுக்கு. இந்த நகரங்கள் எவ்வளவு அக்காமடேட்டிவாக நமக்கு இருந்தால் கூட நீ என் கூடவே இருன்னு சொல்ல முடியாத ஒரு அந்நியப்பட்ட தன்மை இந்த ஊரில் இருக்கும். ஒரு வருஷம் இங்கேயே தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்தா திடீர்னு இப்போ கொரோனா டைமில் நீங்கள் சொன்னீங்க, நிறைய பேருக்கு இந்த ஊரில் கொரோனா டைமில் சாகிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. சொந்த ஊரில் போய் சாகணுன்னு தான் நிறைய பேர் நினச்சான். நார்த் இந்தியன்லாம் அப்படி தான் கிளம்பி போயிட்டே இருந்தானுங்க. காரணம் என்னென்னா, நம்ம செத்து போனால் இந்த ஊரில் நம்ம உடலுக்கு மரியாதை இருக்காதுன்னு ஒரு மனுஷன் நம்புகிறான். ஒரு சின்ன அந்நியத்தன்மை இதுக்குள்ளார எப்போவுமே இருக்கும். அது சென்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நகரங்களுக்கும் அந்த தன்மை உண்டு. அதே சமயத்தில் இந்த நகரம் எப்போவுமே ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் உண்மையில் ஒரு பொண்ணு வந்து இங்கே சென்னைக்கு வேலைக்கு வர்றான்னு வச்சுப்போம். அவள் இடத்துல இங்கே வேலைக்கு போயிட்டு வர்றா. அங்கே பல கஷ்டங்கள் அவளுக்கு இருக்கலாம். ஆனால் இங்கே அவளுக்கு இல்லாத ஒன்று இருக்குது, அவன் மேலே இருக்க ஒடுக்குமுறை. ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து அந்த பொண்ணை ஒடுக்கிக்கிட்டே இருக்கு 24 மணி நேரம். எங்கே போகிறேன், யார்கிட்ட பேசுகிறேன், செல்ஃபோனில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எங்கே ஃபோனை கொடு பார்ப்போம், ஏன்னா இந்த நேரத்தில் என்ன பேசுகிற, ஒன்றுமே இருக்காது. ஆனால் நம்மளை ஆன்சரபுளாக வச்சுக்கிட்டே இருக்கும். வீட்டில் நல்லா சாப்பாடு தருவாங்க, ஜூஸ் தருவாங்க, நல்லா பார்த்துக்குவேன், என்னம்மா இழைச்சி போயிட்டாரெலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சித்திரவதை முகாம் மாதிரி அதை வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னன்னா சரி போதும் உங்கள் அன்பு, நான் சென்னைக்கு போகிறேன்னு அந்த சுதந்திரம் இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது. அப்படி பார்க்குற போது இங்கே வந்து ஒரு அந்நியப்பட்ட தன்மை இருக்குது. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஊருக்கு போகிறோம். ஆனால் இங்கே வந்து எந்த சுதந்திரமும் இல்லை. ஒரு ஒடுக்குமுறையும் பொறுப்புகளும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜாதி சார்ந்த அந்த அளவீடுகளும். சென்னையில் ரொம்ப வருஷம் இருந்துட்டு உள்ளே போகிறவங்க, ஊருக்கு போகிறவங்களுக்கு இந்த ஜாதி ரொம்ப உரைக்கும் மண்டையில். ஊரில் இருக்கையில் கூட கொஞ்சம் பழகிடும் வந்துட்டு. ஆனால் இங்கே இருந்துட்டு அங்கே போகிறப்ப தான் வந்து இவங்க நம்மளை எப்படி நடத்துகிறாங்கன்னே நமக்கு அப்போ தான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும். ஊரில் இருக்கையில கூட தெரியாது, நம்ம இந்த வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியாக அப்படியே கொஞ்சம் ஜெல்லான மாதிரி நம்ம இருப்போம். அதனால் வேறு வேறு விதமான பிரச்சனைகள். இன்றைக்கு இருக்க நவீன வாழ்க்கையினுடைய ஒரே பிரச்சனை இந்த ஊசலாட்டம் தான். ஒரு பெண்டுலம் மாதிரி நம்ம இங்கேக்கும் அங்கேக்கும் நம்ம வேர்களை தேடி போவோம்னு சொல்லுவோம். வேரில் இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை, பூச்சி எரிஞ்சு போயிருக்கு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த ஊருக்கே வருவோன்னு பார்த்தோன்னா இங்கே பல சங்கடங்கள் வந்துட்டு. அப்படி பார்க்குறப்ப நான் எதையுமே ரொமான்டிசைஸ் பண்ணலாமல் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நான் நகரத்தையும் நான் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணலை. ஆனால் ஒப்பீட்டளவில்
மனுஷனுக்கு அடிப்படையான தேவை சுதந்திரம்தான். அதை கிராமங்களை விட நகரங்கள் நமக்கு கொடுக்கின்றன. அதனால் நான் இந்த சென்னை நகரத்தை அது கொடுக்கிற சுதந்திரத்திற்காகவே எல்லா விதமான புகார்களோடும் நான் அந்த நகரத்தை கொண்டாடுகிறேன், அந்த நகரத்தை நான் வணங்குகிறேன்.